மதிமந்தானமாவித்ய ஏனாசௌ ஸ்ருதிசாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. இந்த ஸ்லோகம் வேதவியாசர் அமுதமயமான மகாபாரதத்தை நமக்கு கொடுத்த பெருமையை சொல்ல வந்தது. வேதம், வேதாந்தம் ஆகியவை பெரும் கடல் போன்றவை. கடலில் எப்படி ஆழ்ந்து குளித்தால் முத்து கிடைக்குமோ, அதேபோல வேதாந்தம் என்னும் கடலில் ஆழ்ந்து குளித்தாலே தத்துவார்த்தங்களான முத்துகள் கைப்படும். முத்துகளை தேர்ந்தெடுக்க முத்து குளிக்க தெரிந்தவரால் தான் இயலும். நாம் குதித்தால் கிடைக்காது. அதேபோல வேதாந்த கடலிலிருந்து தத்துவார்த்தங்கள்ங்கிற முத்துகளை எடுக்க அதை அறிந்தவர்தான் செய்ய வேண்டும். அவரே வேதவியாசர். பகவான் நாராயணனுடைய ஸ்வரூபமாக அவதரித்தார். வியாசம் நாராயணம் வித்தி என்று சொல்லுவார்கள். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று கொண்டாடுகிறோம். அந்த வேதவியாசருடைய அருளாலே லட்சம் ஸ்லோகங்களுக்கு மேற்பட்ட மகாபாரதம்ங்கிற அமுதத்தை பெற்றிருக்கிறோம். மகாபாரதத்தை சலித்தால் சலிக்க தேவையில்லை. ஒன்னொன்னுமே ஆழ்ந்த கருத்துதான். ஆனால் அதையும் சலித்து பார்த்தால் இரண்டு முக்கியமான பகுதிகள் தேரும். ஒன்று பகவத்கீதை, மற்றொன்று ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவத்கீதை பீஷ்ம பர்வத்தில் பகவத்கீதா பர்வத்தில் உள்ளது. சஹஸ்ரநாமம் ஆனுசாசனிக பர்வத்தில் உள்ளது. ஒன்னு கண்ணனே அருளி செய்தது, மற்றொன்னு கண்ணனை பற்றி ஆச்சாரியவர்யரான பீஷ்மாச்சாரியர் ஓதினது. இதை பற்றி ஒரு ஸ்லோகம் உள்ளது. வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம். எந்தெந்த சிறந்த பிரமாணங்களுள் எந்தெந்த பகுதி தேர்ந்த பகுதின்னு இது சொல்ல வந்தது. வேத பகுதிகளில் புருஷ சூக்தத்துக்கு சிறப்பு. தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனு தர்மசாஸ்திரத்துக்கு ஏற்றம். புராணங்களிலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு வைபவம். அதேபோல் பாரதத்தில் பகவத்கீதையே திரண்ட பகுதி. 10 படி பால் உள்ளது, ரசிக்கும் இனிக்கும். ஆனால் 10 படியும் சுண்ட காய்ச்சினால் அரைப்படி திரட்டு பால் கிட்டும். அரைப்படிதானே உள்ளதுன்னு பார்ப்போமா, அல்லது திரண்ட பால்னு பார்ப்போமா? தண்ணீர் பகுதி அத்தனையும் ஆவியாகி திரண்டிருக்கும் சத்துதானே திரட்டுப்பால். அத போலத்தான் மகாபாரதத்தின் 10 படி பால போல இருக்கிறத திரட்டினால் இந்த 2 பகுதிகள் கட்டும். அதில் பகவத்கீதையை கண்ணன் உபதேசிக்கிறான். அதில் சொல்லப்பட்ட சாரமான அர்த்தங்கள் என்ன என்பதை இன்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் கண்ணன் உபதேசிப்பதற்கு முன்னால் வேற சில நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்தன. நேற்றுக்கு நாம கடைசியா பார்த்தது, கௌரவர்களுடைய சபைக்கு பாண்டவதூதனாக கண்ணன் எழுந்துருளினான். ஆனால் அறிவில்லாதவனான துரியோதனன் அவனை கைது பண்ணி சிறையில் அடைத்து விட்டால் பாண்டவர்கள் வலுவிழந்து போவார்கள். அதற்காக பள்ளம் வெட்டி அதற்கு மேல் சிங்காதனத்தை இட்டு அதில் கண்ணனை அமரச் செய்து கீழே சிறைப்பிடித்து விடலாம் என்று திட்டமிட்டான். இது ஒருபுறம் அறிவில்லாத்தனம். ஆனால் இதற்கு முன்னால் திருத்தராஷ்டிரன் மற்றொரு கேலி கூத்தை நடத்தினான். தேர்கள், ஆனகள், குதிரைகள், கிராமங்கள் என்று கண்ணனுக்கு பலதையும் கொடுத்து அவனை நம் பக்கத்தில் இழுத்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் விதுரர் கூறினார், இதற்கெல்லாம் மயங்குபவன் அல்லன் கண்ணன். அந்யத் பூர்ணாது அபாம் கும்பாத் அந்யத் பாதாவலே ஜனாத் அந்யத் குஷல சம்பிரஷ்னாத் நச்சேச்சதி மாதவ.
மாதவன் இதைத் தவிர எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கண்ணனை மயங்க வைக்க என்ன செய்ய வேண்டும்? இதை பத்தி பாகவதத்திலே ஆகட்டும், விஷ்ணு புராணத்திலே ஆகட்டும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. மாலாக்காரர் மதுரா நகரத்தில் இருந்தார். கண்ணன் 10வது வயசுக்கு கம்சன் அழைக்க மதுரை பட்டணத்தை அடைந்தான். கம்சன் அவனை கொல்ல வேணுங்கிற எண்ணத்தோட குவலையா பீடம்ங்கிற யானைக்கு மதமூட்டி நிறுத்தினான். அதற்கு தப்பித்தால் முஷ்டிக சாணூரர்கள்ங்கிற மல்லர்களை நிறுத்தினான். அவர்களிடமும் தப்பித்தால் தானே அழித்து விடுவோம் என்று 3வதாக அமர்ந்தான். கண்ணன் யுத்தரங்கத்துக்கு போவதற்கு முன்னால் அந்த ஊர்ல அப்படியே நடந்து பார்ப்போம். பிறந்த ஊராயிற்றே, பிறந்தன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு போயிட்டாரே, அப்ப அந்த ஊர்ல ஒலாத்தனம்னு எத்தனை ஆசை இருக்கும். அதனாலதான் 10 வயசுக்கு உள்ள நுழைந்த கண்ணன் அக்ரூரை தேரோடு அனுப்பி வைத்து விட்டு தான் காலார நடக்கிறார். இங்கு மங்கும் வீசிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். தாய் தந்தையரை போய் இன்னும் சந்திக்க விடவில்லை. கம்சன் அதுக்கு அனுமதிக்க மாட்டான்னு தெரியும். அப்போது நாம அலங்காரம் பண்ணிட்டு போகணும். யுத்தத்துக்கு போனாலும் சரி, மேற்கொண்டு தாயார் தகப்பனார சேவிக்க போகணும். அதனால நாம ஏதோ கிராம வேஷத்தோட வந்துடக்கூடாது, அலங்காரம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மாலாக்காரரிடத்துல போய் புஷ்பாலங்காரம், ரஜகனிடத்துல போய் நல்ல வஸ்திராலங்காரம், கூனி திருவக்கராவிடத்தே சந்தனாலங்காரம் என்று 3 அலங்காரங்களை பண்ணிக்கிறார். அவர் கல்யாணத்துக்கு போல சண்டைக்கு தான் போறார். இருந்தால் அலங்காரம் பண்ணிக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. அப்ப மாலாக்காரர் சிறு வீதி ஒரு சந்துல கொடுத்தன இருக்கார். அவர் பரம ஏழை. தினப்படி மாலை தொடுப்பார், விற்பார். மிச்சம் இருக்கிற 2-3 புஷ்பங்களை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். கண்ணா சரணம்னு மனதார கூறிக்கொள்ளுவார். அவர் பக்தி அத்தோடு முடிந்தது. இப்படித்தான் அவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர்தான் சிறந்த பக்தன்னு கண்ணன் தேர்ந்தெடுத்தான். பெரிய வீதியை விட்டுட்டு யாரெல்லாம் பெரிய பெரிய மாலை சமர்ப்பிப்பாளோ பணக்காரர்களோ விட்டுட்டு குறுந்தெருவுக்கு சின்ன குடிசையை தேடி வந்தான். கதவு தட்டினான். மாலாக்காரர் திறந்தார். பார்த்தவருக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணனா இந்த குடிசையை தேடி வந்திருக்கிறார். அப்போ ஒரு அழகான ஸ்லோகம், பிரசாத பரமௌ நாதௌ மம கேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மல்யோபஜீவனஹ. மாலவித்தே ஜீவனம் நடத்தி கொண்டிருந்தவன் நடுங்கிறான். நாம ஒண்ணுமே தயாரா இல்லையே, பகவானுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கலையே, விளக்கு கூட ஏத்தி வைக்கலையே, பெரிய மாலையா தொடுத்து வச்சுக்கலையே, நன்னா குளிச்சு தயாரா கூட நாம இல்லையே. ஆனா இது இத்தனையும் பொருட்படுத்தாமல் வைகுந்தத்திலேருந்து இறங்கிய கண்ணனா நம்பீடு தேடி வந்தார் என்ன உள்ளம் துடிக்கிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, நெத்தியில வேர்வை பெருகிறது, ஒரே துடிப்போட பதட்டம். எதை எடுத்தாலும் கீழே போடுறான், நிற்க முடியல கீழே விடுறான், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நிற்க முடியல திரும்ப விழுந்து நமஸ்கரிக்கிறான். தான் என்ன பண்றோம்னே தெரியாம பரபரப்பவனுக்கு. அத கண்ணன் பார்த்தாராம். என்ன மாலாக்காரரே மிகவும் பரபரக்கிறீர், நாம் வந்திருக்கோங்கிறதுக்காக உமக்கு பதட்டமா? அம்மாடி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எந்த வழக்கப்படி உம்மை பூஜிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. கண்ணன் ரொம்ப சிரிச்சுட்டே சமாதானம் சொன்னார். நான் வந்த போது தெளிவா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவனிடத்தே எனக்கு அன்பு உண்டு. ஆனால் நான் வந்த போது வந்துட்டேனே என்ன பண்றதுன்னு தெரியாத பதட்டப்பட்டு நமஸ்கரிக்கிறானே அவனிடத்தில் பேரன்பு உண்டு. ஞானியினிடத்துல எனக்கு இருக்கிற அன்பை விட இந்த பக்தன் பதறினானோ, தான் வந்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் தவித்தானோ அவனிடத்துலதான் கண்ணனுக்கு ஆசையாம். அதத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. கண்ணன் எதற்கு விருப்பப்படுவான் தெரியுமோ? நச்சேச்சதி மாதவா, மாதவன் இதை தவிர ஆசைப்படுவதில்லை. சம்பிரமை துஷ்ய கோவிந்த, ஹே கோவிந்த நீ எதற்கு தெரியுமோ சந்தோஷப்படுகிறாய்? சம்பிரமைஹி, சம்பிரமம்னு சொன்னா பதட்டத்திலே கீழே போடுறது, மேல போடுறது, மேல கொட்டுறது, கீழே கொட்டுறது, ஏதேதோ பண்ணி உள்ளன்பை எப்படி வெளிப்படுத்த தெரியலேன்னு பதறானோ இல்லையோ, அந்த பதட்டமே கண்ணன் உணவாக கொள்ளுகிறான். நமக்கு அந்த பதட்டப்பட்டோம்னா பிடிக்காது. ஆனா கண்ணனுக்கு தாராளமா அந்த பதட்டம் பிடிக்கிறது. ஆனா உண்மையான பக்தனின் பதட்டம் பிடிக்கும். அதை விடுத்து திட்டம் தீட்டி இதை கொடுத்து அதை கொடுத்து நம்ம பக்கம் இழுக்கலாம்னால் அதற்காக கண்ணன் மயங்க போகிறார். அந்நத் பூர்ணாத் அபாம் கும்பாத், தண்ணீர் கும்பம் பூர்ண கும்பம். கண்ணன் வரும்போது பூர்ண கும்பத்தை காட்ட வேண்டும். அவன் திருவடிகளை தண்ணீரால் கழுவ வேண்டும். தண்ணீரா நம்முடைய கண்களிலிருந்து அவன் வந்தானேங்கிறதுக்காக பெருகுகிற கண்ணீரால் கழுவ வேண்டும்.
நம்முடைய மேல் உத்தரியத்தை எடுத்து அவன் திருவடி தீர்த்தத்தை விளக்க வேண்டும். அவன் திருவடி பட்ட தீர்த்தத்தை எடுத்து தலையால் தரிக்க வேண்டும். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை உட்கொள்ள வேண்டும். பாதபாம்சவா, அவனுடைய ஸ்ரீபாத தூளி எங்கு கிடைக்குமோ அந்த தூளி எடுத்து தலையில் பூசிக்கொள்ள வேண்டும். இவைகளுக்குத்தான் கண்ணன் மயங்குகிறானே தவிர நீ கொடுக்கிற தேருக்கும் யானைக்கும் குதிரைக்கும் ஒரு நாளும் அவன் மயங்க போறதில்லை. இதை ஏற்கனவே விதுரர் சொல்லி தடுத்து பார்த்தார். ஆனா துரியோதனன் வேற மாதிரி திட்டம் தீட்டுட்டான். கண்ணனையே சிறைப்பிடிக்கலாம்னு ஆசைப்பட்டான். சிறைப்பிடிக்கலாம், அவனை சிறைப்பிடிச்சு கட்டி வச்சவனை பத்தி நேத்தே நம்ம பார்த்தோம். சகதேவன் கட்டி வைத்தான். ஆனா கட்டினது கயிற்று கொண்டல்ல, ஏதோ தாம்பையோ சங்கிலி கொண்டோ அல்ல. ஆசையாக பிரேமத்தோட பக்தியோட மல்லிகை மாலையை கொண்டு கட்டி வைத்திருக்கிறான். அதற்கு கண்ணன் கண்டிப்பாக கட்டுப்படுவார். ஆனால் துரியோதனனுடைய கூற்று காட்படாமல் இப்படி அவன் பேசினான்னு உடனே கோபப்பட்டு நீண்ட விஸ்வரூபத்தை எடுத்தார். அடி அதலத்துற முடி ககனத்துறவே, திருவடி போய் பாதாளத்தில் முட்டிற்று, திருமுடி போய் விண்ணை முட்டிற்று. இவ்வளவு பெரிய திருவுருவத்தோட நின்று திருதராஷ்டிரா என்னை பார்ப்பதற்குரியான கண்களை கொடுக்கிறேன், மற்ற பேருக்கு ஞான கண்ணை கொடுத்தார், பார்த்தார்கள். திருதராஷ்டிரனுக்கு ஞான கண்ணையும் கொடுத்து ஊனக்கண்ணையும் கொடுத்தார். அப்போது திருதராஷ்டிரன் பார்த்தான். பார்த்த போது என்னமா பெருமாள் எழுந்துருளி இருந்தார்ங்கிறத இந்த ஸ்லோகத்தால சாதிக்கிறார். ஏவ முக்தவா பகவான் ஜஹாச உச்சைஹி கேசவஹா பரவீரஹ அங்குஷ்டமாத்ரா ஸ்திரிதசாஹ முமுச்சுஹு பாவகார்ச்சிஷஹ தஸ்ய பிரம்மாலலாட்டஸ்தஹ ருத்ரோ வக்ஷசிச்ச அபவத். பிரம்மாவை நெற்றியில் கண்டனர், ருத்ரனை பெருமானின் திருமார்பில் கண்டனர், அருகே மகாலட்சுமி தாயாரை கண்டனர். ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனிவுடம்பன் குலங்குலமா அசுரர்களை நீராகும் படியாக நிருமித்து படதொட்ட மாறாளம் கவராத மணிமாமை குரவிலமே. நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம். அனைத்து தேவதைகளுக்கும் தன் திருமேனியில் இடம் கொடுத்திருக்கிறார். சங்க சக்கர கதா கதா சக்தி சார்ங்காலங்கல நந்தகாக அதிருஷ்யத அதிருஷ்யந்தோத்யதான்யேவ சர்வ பிரஹரணானிச்ச நானாபாகுஷு கிருஷ்ணஸ்ய தீப்யமானானி சர்வசா. அவன் திருமேனியில் ஆங்காங்கு 16 ஆயுதங்கள் ஜொலித்தன. அதில் முக்கியமான 5 ஆயுதங்கள் சங்கம், சக்கரம், கதை, ஷார்ங்கம், கட்கம். இந்த 5 திருமேனியில் ஜொலித்தன. ரோமகூபேஷு ச ததா சூரிய சேவ மரீச்சய தம் திருஷ்டுவா கோரமாத்மானம் கேசவஸ்ய மகாத்மனः. அவனுடைய ஓரொரு மயிர்காலிலும் சூரியனுடைய ஒளி போன்ற பளிச்சென்ற ஒளி பரவித்து பார்த்தவர்களுக்கு கண் கூசித்து அவர்களால் அதற்கு மேல் காண முடியவில்லை. கிருபாச்சாரியர் பீஷ்மாச்சாரியரே கைகளாலே கண்ணை மறைத்து கொண்டுதான் பார்த்தார். திருதராஷ்டிரன் அப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறான். அவன் எந்த காட்சியும் இதுவரை கண்டதில்லை. பிறந்தது முதலே நேத்திரஹீனனாக பார்க்கும் சக்தியற்றிருந்தான். இப்போது பார்க்கும் சக்தி கிடைத்தது. நல்லவேளை எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்த்தான். காண வேண்டிய கண்ணனை கண்டான். அவனுக்கோ ஒரு பக்கம் ஆச்சரியம். அப்படி பார்த்த போதும் அவரிடத்துல பக்தி ஏற்பட்டு இவர்தான் நமக்கு தலைவன் திருவடிகளே சரணம்னு விழுந்தாரா? விழுந்திருந்தால் அப்ப இவ்வளவு பெரிய அனர்த்தம் நடந்தே இருக்காதோ இல்லையோ? அப்ப கண்ணனை நேர சேவித்து விட்டே முக்தி பெறாதவர்கள் பலர். அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது, கண்ணன் எப்படி தன்னுடைய அழக காட்டியிருந்தாலும் இந்த ஜீவன் தன் சுவாதந்திரியத்தால் அதை பற்றணும்னு முடிவு பண்ணாலே ஒழிய அவர் தலையில எதையும் போடவே மாட்டார். அவர் தன்னை எல்லாருக்கும் உண்டு என்று வச்சுடுறார். உண்டுங்கிறதுக்காக கொண்டு போய் உணவை வச்சுட்டா சாப்பிடுன்னு நம்ம சொல்ல முடியும்? சாப்பிடுன்னு சொல்லலாம். ஆனா சாப்பிடுவதற்கு பிரியம் அவனவனுக்குத்தான் இருக்க வேண்டும். பசி எனக்கு இருந்தா தான் நான் உணவு உண்பேனே தவிர ஒருத்தர் சோறு கொடுத்ததற்காகவா உணவு உண்பேன்? ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாசுரத்துல சாதிக்கிறார். வனத்தெடரை ஏரியாம் வண்ண முயற்றும் இதுவல்லால் மாறி யார் பெய்கிப்பார் மற்ற. நாம போய் குளம் வெட்டி வைக்கலாம். வெட்டி முடிச்சதுக்காக மேகத்தை பார்த்து மழை கொட்டுன்னா கேட்க முடியும்? குளத்தை வெட்டித்தான் வைக்க முடியும். மழை எப்போது பெய்கிறதோ அப்பதான் பெய்யும். அத போல நாமும் தயாரா மனசை வச்சுக்கணும். கண்ணன் எப்ப அனுகிரகிக்க வந்தாலும் அந்த அனுகிரகத்தை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும். அவரை நாம இப்ப கொடு அப்ப கொடு நிர்பந்தப்படுத்த முடியாது. மேகம் எப்ப கொடுக்கிறதோ அப்பதான் கொடுக்கும். அதே மற்றொருத்தன் கேட்டான், இப்படியாக சங்கதி இருக்கும் போது எதுக்காக நான் குளம் வச்சுட்டு காத்துட்டு இருக்கணும்? அது மாட்டுக்கு எப்ப பெய்யறதோ அப்ப வெட்டிக்கிறேன் என்னால் பெய்யரிச்சே வெட்ட முடியாது. அப்ப பெய்யரிச்சே வீணாகி போய் கடலுக்கு போய் தண்ணீர் சேர்ந்துடும்.
அப்ப முற்கூட்டி நாம தான் தயாரா இருக்கணும். எப்ப வேணும்னாலும் மழை பெய்யும். மழை பெய்யும் போது தேக்கி வைக்கிறதுக்கு குளம் தயாரா இருக்கணும். அத போல பெருமான் எப்போதும் பெய்து கொண்டிருப்பார். என் குளத்தை நான் தான் தயார் பண்ணணும். அவர் கொடுக்கறத ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும் இல்லையோ? திருதராஷ்டிரன் தயாராக இல்லை, துரியோதனன் தயாராக இல்லை. அதே அர்ஜுனன் தயாராக இருந்தான், பெற்று போனான் என்னதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆகாசவாணி எல்லாம் ஒலி பரப்புறாளோ இல்லையோ, தூர்தர்ஷன் ஆகாசவாணி எல்லாம் ஒலி எல்லாம் பரப்புறாளோ இல்லையோ, அது எப்பவுமே ஆகாசத்துல அந்த அலவரிசை இருந்துட்டே இருக்கும். இப்போ இப்ப நம்ம 6:30 மணின்னு சொன்னா 6:30 மணிக்கு தான் போடுவா, 8:30 சொன்னா 8:30 போடுவான்லாம் இல்ல. அது அப்படியே அந்த அலவரிசை இருந்துட்டு இருக்கும். நாம நம்ம கிட்ட இருக்கிற கருவியை திருகணும். அது இப்படி திருப்பினோம்னு வச்சுங்க, ஓஹோ இது சென்னை, இது திருச்சிராப்பள்ளி, இது மதுரை, இது அப்படின்னு அது உடனே பிடிக்கிறது இல்லையோ. அப்ப என்ன அர்த்தம்? அதுல எத்தனை தான் அலவரிசை இருந்தாலும் இங்கேந்து இருக்கிறத அத்தோட ஒத்து போக வச்சாதான் அது கேட்கும். அத போல பெருமான் எத்தனை பொழிஞ்சின்னு இருந்தாலும் இந்த ஜீவாத்மா அவனோட ஒத்து போகணும். இவன் உள்ளம் அவனோட ஒத்து ஏற்றுக்கொண்டாலே ஒழிய அலவரிசை வேலையை செய்யாது. அப்ப காதுல கேட்கவே கேட்காது. கேட்காட்டா சுத்தின்ண்டே இருக்குச்சு, கொரா சத்தம் வந்துட்டே இருக்கும் இல்லையோ. இப்ப நம்ம எல்லாம் பக்தி இல்லாத அந்த கொரா பண்ணிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு பெருமான் அனுகிரகிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கார். அதோட இந்த மனசை ஏற்புடையதா அவனிடத்துல விட்டுட்டோம்னால் ஆனந்தமா துல்லியமா சங்கீத கச்சேரி கேட்கலாம். அதை விட்டுட்டு இப்படி அவர் போக்கு போற ஒரு போக்கு, எம் போக்கு ஒரு போக்கு. இப்ப அந்த வரிசை அறவரிசை ஏதாவது ஒண்ணு இருக்கும், 532 அப்படின்னு அது ஒன்னா இருக்கும். நான் 530 இருந்தா கூட குறகுறதான். 532ன்னா 32ல வச்சாதான் நான் அதுவும் ஒத்து போக முடியும். இதை நாம பண்றதா இருந்தா ரொம்ப சௌக்கியமா ஒத்துப்படுவோம். ஆனா அதை பண்ணாம நன்னா வாழ்க்கையில சம்பாதிச்சு 3 வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம அலவரிசையை வச்சிருந்தோம்னால் ரெண்டும் ஒத்தே போக போறது இல்லையோ. அவர் எங்கேயோ பக்தி யோகம் பண்ணி மோட்சத்து வாங்குறார். அப்ப அதோட நமக்கு ஒத்து போகணும். அது ஒத்து போயிடுச்சுன்னா வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்ப வீடு வாங்க வேண்டான்னு அவர் சொல்லல. ஆனா நான் எப்ப மோட்சத்தை பத்தி சொல்லியிருக்கேனோ அதை செஞ்சுட்டே இருக்கிறச்சே மத்ததெல்லாம் பண்ணிக்கோ. நீ மத்ததையே பண்ணிக்கொண்டு இங்க வரலாம் நினைக்காதே, அது கிட்டாது. ஆகவே அவர் கொடுத்து விஸ்வரூபத்தையே பார்த்தும் திருதராஷ்டிரனுக்கு புத்தி வரலே, துரியோதனனுக்கு புத்தி வரலே. தத்ருஷ்டுவா மகதாச்சரியம் மாதவஸ்ய சபாதலே தேவதுந்துபயோ நேது புஷ்பவருஷம் பபாதச்ச. தேவ துந்துபிகளெல்லாம் முழங்கின. ஆகாசத்திலிருந்து தேவர்கள் புஷ்பவருஷம் செய்தார்கள். அந்த உயர்ந்த விஸ்வரூபத்தோடே தான் இன்றும் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே திருப்பாடகம்ங்கிற திவ்ய தேசத்தில் பாண்டவ தூதனாக பகவான் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். அமர்ந்த திருக்கோலத்தில் 25 அடி உயரம். அமர்ந்த திருக்கோலத்தில் நின்ன உலகளந்த பெருமாள் இல்லை, அமர்ந்து கொண்டே அவ்வளவு உயரம். அது ஒரு பாத்தாள நிலவர போலேயே தான் கர்ப்ப கிரகமே இருக்கும். அமர்ந்திருக்கிற பெருமாள் ஒரு காலம் மடிச்சுட்டு இருப்பார், ஒரு காலம் தொங்க போன்றிருக்கார். இந்த மடித்த காலுக்கும் தொங்க போன்ற காலுக்கு நடுவில் அவருடைய சரிக வேஷ்டி உத்தரியம் கல்லுல தொங்கும். கல்லுலயே வேலைப்பாடு. அந்த வேலைப்பாடை பார்த்தீங்கன்னா அதையே பார்த்துட்டே இருக்கலாம், செவிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆச்சரியமான பெருமான். பாடகத்தெம்பெருமான் அமர்ந்த திருக்கோலம் பாண்டவ தூதர்னு தான் பெருமாளுக்கே திருநாம். துவமேவ புண்டரீகாட்ச சர்வஸ்ய ஜகதோ ஹிதா தஸ்மாத் ஸ்வம் யாதவஸ்ரேஷ்ட பிரசாதம் கர்த்துமர்ஹசி பகவன் மம நேத்ராணாம் அந்தர்தானம் விருணே புனः. மறுபடியும் என் கண்களை மறைத்து விடு. உன்னை கண்ட கண்களால் மற்றொருத்தரை நான் காண விரும்பவில்லை. இந்த ஒரு முடிவு நல்ல முடிவா எடுத்திருந்தால திருதராஷ்டிரன் உன்னை சேவிச்சுட்டேன், என் நமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னை காணா என்ன திருப்பாணாழ்வார் சாதித்தா போலே. கூரத்தாழ்வானும் கண்ணிழந்தார். சோழமன்னவன் அவர் கண்ணை பறித்தான். அதுக்கப்புறம் 12 வருஷம் தவித்தார். ராமானுஜர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு எழுந்துள்ளார். கூரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலமலைக்கு போய் இருக்க வேண்டிய நிர்பந்தம். 12 வருஷம் முடிஞ்சது. அப்புறம் எல்லாரும் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளுகிறார்கள். அதற்குள் பஞ்சஸ்தவம்ங்கிற நூலை கூரத்தாழ்வான் இயற்றினார். அதுல வரதராஜஸ்தவம் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்காக ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோது மயி சந்ததம் ஹரிகி நிசமாபியதிகம் அபியதத்தயம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி. ரொம்ப ஆச்சரியமான 102 ஸ்லோகங்கள். அதுல பார்க்க பார்க்க ராமானுஜருக்கு ரொம்ப ஆசை. இது ரொம்ப நல்லா இருக்கு. தேவப்பெருமாள் வரதராஜன், கேட்பவர் கேட்கும் வரத்தை கொடுப்பவர். அப்படி இருக்கிறச்சே கூரத்தாழ்வான் போய் இந்த வரதராஜஸ்தவத்தை காஞ்சி வரதராஜன் முன்னே விண்ணப்பம் செய்தால் இழந்த கண்ணை பெருமாள் திரும்ப கொடுப்பார் என்று ராமானுஜர் சொல்லி ஆழ்வானே புறப்படலாம்
என்ன அவர் சொல்றார், ஊனக்கண்ணையா போய் அவரிடத்துல கேட்பேன், மோட்சம் எடுக்கிறது கொடுக்கறதுக்கு வள்ளல் இருக்கார், நல்ல காமதேனு கற்பக விருட்சம், அதனிடத்துல போய் என்ன கேட்கணுமோ கேட்கறத விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் வழிகிறது கைக்குட்ட ஒண்ணு தொரியான்னு கேட்டா, காமதேனு இடத்துல கேட்டா அது கோவிச்சுக்காதா, என்ன அவமானப்படுத்துறேன்னு சொல்லாதோ, அத போல காமதேனு கொடுக்கறாப்புல மோட்சம் கொடுக்க காத்துட்டு இருக்கார் பெருமாள். நான் போய் இந்த ஊனக்கண்களை கேட்க மாட்டேன். ஆனா ராமானுஜர் நிர்பந்தப்படுத்தினார், ஆச்சாரிய ஆணை நீர் மீறக்கூடாது வாரும் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டார். வரதராஜ பெருமான் திருமுன்பே ஸ்தவத்தை விண்ணப்பம் செய்தார். ஹே பகவன் நேத்திர சாத்குரு கரீஷ சதாமே, அந்த நேத்திரத்தை அடியனுடைய கண்களுக்கு தேவரீர் காட்சி கொடுக்கணும் என்று பிரார்த்தித்தார். பெருமாள் நேர தோன்றி, உமக்கு என்ன வேணும் கேளும். என்ன கேட்டிருக்கணும்? ஊனக்கண்களை கொடுக்கணும்னு ராமானுஜர் சொல்லியிருக்காருன்னு கேட்கணும் இல்லையோ, அடியனுக்கு மோட்சம் கொடுக்க வேணும்னு சட்டுன்னு கொடுத்தார். அது தாராளமாக கொடுத்தோம் என்ன பெருமானும் கொடுத்தார், மறைஞ்சுட்டார். பக்கத்துல அந்த நிமிஷம் இத்தனை நாள் இவரை பார்த்திருந்த ராமானுஜர் எங்கோ யாரோ வந்திருக்காங்கிறதுக்காக திரும்பி பார்த்திருக்கார். அதுக்குள்ள தேவ பெருமாளிடத்தில் இவர் பேசி மோட்சம் வாங்கி விட்டார். ராமானுஜருக்கு சட்டென்று கோபம். ஆழ்வான், நான் சொல்லி வச்சிருக்கேன் நீர் கண்களை கேட்கணும்னு, இதை போல நீர் கேட்டுட்டீரே, திரும்ப ஒரு தரம் அவர்கிட்ட பிரார்த்தித்து கண்களை காணும். சரின்னு தேவ பெருமாள் தோன்றினார், கண்களை கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார். கொடுத்தோம்னு அவர் சொல்றதுக்குள்ளே அந்த கண்களால் உம்மையும் நம்மி ராமானுஜனையும் தவிர நாம் யாரையும் பார்க்க வேண்டாம் என்று அப்போதே கேட்டு பெற்றார். அந்த சரித்திரத்தையும் ஞாபகம் வச்சுங்கோ. நல்ல வேளை திருத்தராஷ்டிரன் நமக்கு கண்ணை மறைத்து விடு, இது வேண்டாம், ஞானக்கண் ஒன்னு இருந்தாலே போரும். ஏற்கனவே சஞ்சயன் ஒரு விஷயம் சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். எனக்கு இந்த தத்துவார்த்தங்கள்லாம் தெரியல, கிருஷ்ணன் பரமாத்மான்னு எனக்கு தெரியல, ரெண்டு பேரும் ஒன்னாத்தானே படிச்சோம், சஞ்சயா உனக்கு மட்டும் ஏன் தெரியறது அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கேட்க, மாயாம்ன சேவே பத்ரந்தே, எனக்கு வஞ்சனை தெரியாது, பக்தியா சாஸ்திராது வேத்மி ஜனார்தனம், பக்தி சாஸ்திரத்தால தான் ஜனார்தனனை அறிகிறேன் என்று ஏற்கனவே சஞ்சயன் சொன்னான்னு கேட்ட மொழியோ. திருத்தராஷ்டிரனுக்கு அதுவானும் புரிந்தது, இனி நாம் கண்ணனை தவிர மற்றொருத்தரை பார்க்க வேண்டாம். அதனால கண்கள் கிடைச்சது, கிடைச்ச கண்ணும் போச்சு. விஸ்வரூபத்தை கண்ணன் சுருக்கி கொண்டான். பக்கத்தில் இருக்கிற சாத்தியகி விதுரருடைய கையை பற்றி கொண்டு மெதுவே ராஜசபையிலிருந்து வெளியேறி விட்டார். அத்தோட அந்த அத்தியாயம் முடிஞ்சது. குருணான் சமமிச்சந்தம் யதமானஞ்ச கேசவ விதித்வைவாம் அவஸ்தாமே நாமி நாபிஷக்து முகோர்ஹசி. எவ்வளவோ சாந்தி வேணுங்கிறதுக்காக தூதனாக இவர் பிரயத்தனம் பண்ணியும் சாந்தி வார்த்தை எடுபடவில்லை. சரி, வந்தோம், சொல்ல வேண்டியதை சொன்னோம். இப்ப நமக்கு தேவை 2-3 விஷயம். ஒன்று, குந்தி தேவியை சந்தித்து அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ராஜசபா அபிப்பிராயம் தெரிஞ்சு போச்சு. எப்ப இதை போல நடக்கிறச்சே வேடிக்கை பார்த்திருந்தாலோ இவா சாந்திக்கு வரப்போறதில்லை, துரியோதனன் பேச்சின்படிதான் இவா நடக்க போறான்னு கண்ணன் அறிந்தார். இப்ப அறிந்தாரா? புறப்படும் போதே அறிந்தார், சந்தேகம் இல்லை. இருந்தாலும் லோக அபவாதம் கூடாதுங்கிறதுக்காகத்தானே அவர் வந்திருக்காரு. வந்தவர் இப்ப எல்லாருக்கும் விஷயம் தெளிவா போச்சு. குந்தியை பார்த்து தெரிஞ்சுக்கணும், விதுரரை பார்த்து என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும், கர்ணனை பார்த்து என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பேரை சந்தித்து தெரிஞ்சுக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. 3 பேரிடத்துல போறார். ஒரு அத்தியாயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டார். குந்தி தேவி கூறினது, நான் என்ன சொல்ல போறேன் கண்ணா, 13 வருஷமா பிள்ளைகளை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ காட்டுல பாண்டுவோடு இருந்தேன், அப்பவாவது குழந்தைகளோட இருந்தேன். இப்ப அனைவரையும் இழந்தேன், ராஜ்யமும் போயிட்டு. ஆனால் இனிமேல் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். க்ஷத்ரியனை க்ஷத்ரியனா நடந்துக்க சொல்லு. அவன் தான் அரசன் இருந்தால் அந்த பாண்டு குலத்துக்கு நகுஷன் யயாதி யது மகாராஜா புரு, அவர்கள் குலத்துக்கு குறைவு வாராமல் நடக்க சொல். நஹேதாமாசிஷம் பாண்டு நச்சாஹம் ந பிதாமஹ பிரயுக்தவந்த பூர்வந்தே யயாச்சரசி மேதயா யஜ்ஞோ தானம் தபசௌர்யன் பிரஜா சந்தானமேவச்ச மாஹாத்மியம் பலமோஜஸ்ச நித்யம் ஆசம்சிதம் மயா பைக்ஷம் விப்ரதிஷித்தந்தே கிருஷி கிருஷிர் நைவோபபத்யதே க்ஷத்ரியோசி க்ஷதாத்ராதா பாகுவீர்ய உபஜீவதா. அவனுக்கு கிருஷியும் பொருந்தாது. உழவு தொழில் பண்ணி தர்மபுத்திரன் தப்பிச்சுக்கலாமான்னு பார்த்தால் வாழலாமான்னால் கிருஷி அவனுக்கு உகந்ததல்ல. பிச்சை எடுத்துக்கொண்டு காட்டில் வாழலாமா, அதுவும் அவனுக்கு உகந்ததல்ல. இந்த 2 ஏற்றதல்ல, சண்டைதான் இட வேண்டும். ஏன்னா க்ஷத்ரியன்னு பேர். க்ஷதாத்து திராயத்தே இது க்ஷத்ரியான்னு சொல்றாவள். க்ஷதாத் யாருக்கு மக்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா அதான் க்ஷதே. அந்த க்ஷதாத்ராயத்தே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தில இருந்து பிரஜைகளை காப்பாற்றுகிறார். அதனால க்ஷத்ரியன். பித்ரியம் அம்சம் அம்சம் மகாபாகோ நிமக்னம் புனருத்தர சாம்னா பேதேன தானேன தண்டேநாத பயேனவா.
பயத்தாலோ சாமதான பேதத்தாலோ ஏதாலோ யுதிஷ்டிரனை ஜெயிக்க சொன்னதாக கூறு என்று குந்தி தன்னுடைய சந்தேசத்தை தெளிவாக சொல்லிவிட்டாள். அப்ப குந்தி தேவி ஒருவேளை சண்டை வேண்டாம் சாந்தி வேணும்னு சொல்லுவாளோ அப்படின்னு கண்ணன் நினைத்தார். விதுலான ஒருத்தினுடைய சரித்திரத்தை சொல்லி இனி சாந்தி இல்லை, சண்டை போட்டுத்தான் வாங்கணும்னா செய்ய சொன்னேன்னு சொல் என்று தன் சந்தேசத்தை கூறினாள். கண்ணனுடனே கர்ணனை சந்திக்க சென்றார். கர்ணனிடத்திலே போய், நீ ஏன் கர்ணா எங்கேயோ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ராஜபுத்திரைஹி பரிவிருத்தஸ்ததா விருத்தேஷ்ச சஞ்சய. வாசுதேவன் கர்ணனிடத்துல போய், துவமேவ கர்ண ஜானாசி வேதவாதான் சனாதனான் துவமேவ தர்மசாஸ்திரேஷு சூக்ஷ்மேஷு பரிநிஷ்டிதா. கர்ணா, நீ யாருன்னு தெரியாமல் துன்பப்படுகிறாய். நீ தர்மசாஸ்திரம் அறிந்தவன், வேத சாஸ்திரம் அறிந்தவன், ஏன் சிறந்த தனுர்வேதத்தை கற்றிருக்கிறாய். அப்பேற்பட்ட பரசுராமரிடத்திலேயே படித்திருக்கிறாய். இத்தனை பெருமை இருக்கும்போது ஏன் அதர்மத்தின் மார்க்கம் போகிறாய்? நல்ல வழி வரலாமே. கானீனச்ச சகோடச்ச கன்யாயாம் யச்ச ஜாயத்தே ஓடாரம் பிதரம் தஸ்ய பிரகு சாஸ்திரவிதோ ஜனா. சாஸ்திரம் அறிந்தவர்கள் மற்ற பேருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீ சாஸ்திரத்தையும் கத்து தவறான உதாரணமாக இருக்கிறாய். அப்படி இருக்காதே, மாறிவா. பித்ருபக்ஷேச்ச தே பார்த்தா மாதృபக்ஷேச்ச விருஷ்ணயா த்வௌ பக்ஷா விபிஜானீஹி த்வமேதௌ புருஷர்ஷப. உன்னுடைய தந்தையின் பக்கத்தில் பாண்டவர்கள், உன் தாயின் பக்கத்தில் யாதவர்கள். ரெண்டையும் சொல்றார் இப்ப கர்ணனுக்கு. என்ன, இவர் யாதவன், இவர் குந்தி தேவிக்கு வரவொல்லையோ, இவர் குந்திக்கு கூட பிறந்த வசுதேவருடைய குமாரர். அப்ப தாய் பக்கம் கர்ணனுக்கு குந்தி தாய், தாய் பக்கம் இருக்கிறவள்லாம் யாதவர்கள் விருஷ்ணிகள். கர்ணனுக்கு தந்தை பாண்டு, அப்ப பாண்டு பக்கத்தவர்கள்லாம் பாண்டவர்கள். ஒரு பக்கத்துல பாண்டவர்கள், ஒரு பக்கத்துல யாதவர்கள். அப்பா பக்கம் அம்மா பக்கம் ரெண்டு பேருமே ஒரு பக்கத்துல தான் இப்ப நிக்கிறா. யாதவர்கள் விருஷ்ணிகளும் பாண்டவாள் பக்கம் தான் இருக்கா, பாண்டவர்களும் இவர்கள் பக்கம் இருக்கா. ரெண்டு பேரும் ஒரு பக்கத்துல இருந்து யுத்தம் பண்ணச்சே, நீ எதற்காக மறுபக்கத்துக்கு நிற்க பார்க்கிறாய்? தந்தை பக்கம் தாய் பக்கம் ரெண்டையும் பார்த்திருக்க வேண்டாமோ? மேலே பாதௌத்தவ கிரகிஷ்யந்தி பிராதர பஞ்ச பாண்டவாக. நீ மட்டும் பஞ்ச பாண்டவர்கள் அருகில் வந்துவிட்டால் உன் திருவடிகளை பற்றி கொண்டு உன்னை அரசனாக்கி வாழ்வார்கள் என்று கண்ணன் கூறினால், கர்ணன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு, நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் கண்ணா, ஆனால் நம்மால் நீ சொன்னபடிக்கு நடக்க முடியாது. ஏன்? பாண்டவர் திறத்தே நான் வந்து சேர முடியாது என்பதை கர்ணன் கூறி, நான் செஞ்சோற்று கடன் தீர்த்தாகணும். நான் சிரமப்படும் போது, துரோணாச்சாரியராலே வெளியேற்றப்பட்ட போது அங்க தேசத்து மன்னனாக ஆக்கி மரியாதை கொடுத்தவன் துரியோதனன். ஆகவே அவனுடைய கடனை என்னால மீறத்துக்கு முடியாது. இந்த ஜென்மத்தில் எனக்கு பாண்டவர்களோடு சேரும் பாக்கியம் இல்லை. இதுதான் என்னுடைய தெளிவான முடிவு என்று கர்ணன் கூறிவிட்டான். கண்ணன் நினைக்கிறார், பாண்டவர்கள் பக்கம் பாண்டவர்கள் பக்கம்ங்கிறையே, ஏன் தர்மத்தின் பக்கம்னு யோசிக்க மாட்டேங்கிறேன்? தர்மத்தின் பக்கம்னு யோசிக்கல, எம் பக்கம்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறேன்? கண்ணன் ஒரு பக்கத்தில் இருக்கார், மத்த யார் என்ன சொன்னாலும் அந்த பக்கத்துக்கு போயிடணும் இல்லையோ. அதுதானே ஒரு தெளிவான முடிவு. அதை விபீஷணன் எடுத்துட்டான். ராவணன் கூட பிறந்தவனாக இருந்தாலும் அவனிடத்துல குற்றம்னு தெரிஞ்ச உடனே, இனிமேல் இங்கிருந்தால் ஆகாது என்று துவாம்துதி குலபாம்சனம், குலத்துக்கு கோடரி காம்பேன்னு ராவணன் வெஷவுடன் அங்கேயே புறப்பட்டான். அங்க இருக்கிற 4 ராட்சசர்களை கூட்டிக் கொண்டான். கதைய கையில எடுத்துட்டான். ஆஜகாம முகூர்த்தேன யத்தரராம சலக்ஷ்மணா. ராமேஸ்வரன் திருப்புல்லாணி கரைக்கு வந்து, ராமான் என் திருவடிகளே சரணம் என்ன சேர்ந்துட்டான் இல்லையோ. அந்த விபீஷணன் லங்கேல இருக்கிற வரைக்கும் வால்மீகி அவனை கொண்டாடல. லங்கேலேருந்து ஆகாசத்துல தாவறான், கடலை கடந்து இந்த பக்கம் வந்துட போறான். அப்ப உடனே அவனை சொல்றார், விபீஷணஸ்து தர்மாத்மா, விபீஷணன் தார்மிகன், உத்பபாத கதாபாணிகி சதுர்பி சக ராட்சசைகி ஸ்ரீமான். விபீஷணனை ஸ்ரீமான் வால்மீகி கொண்டாடினார். நம்ம பூர்வாச்சாரியர்கள் கேட்டுக்கிறார், இருந்த கொஞ்சம் சொத்து பங்கும் படுத்து, இத்தனை நாள் கொஞ்சமான உண்டுன்னு பார்த்திருக்கலாம். ஏன்னா 4 தம்பிகளுக்குள்ள ஒத்தரா இருக்கார், ஏதோ கொஞ்சம் சொத்து கிடைச்சிருக்கும். இப்ப அந்த சொத்தும் கிடையாதுன்னு ஆயிடுத்து. எப்ப கிளம்பினானோ இல்லை. ஆனா இப்ப போய் ஸ்ரீமான்னு கொண்டாடுறாரு. என்னால் இத்தனை நாள் சொத்து இருந்திருக்கலாம், அது அசையும் சொத்து அசையாத சொத்து. இப்பதான் யார் பந்து இல்லையோ அவனை விடுத்து, யார் உண்மையான உறவோ அவனை பற்ற வந்தான் இல்லையோ. ஆபாச பந்துவை துறந்து பிராப்த பந்துவான ராமனிடத்தில் வந்தான். விட வேண்டியதை விட தெரிஞ்சவன் தான் வைதிகன். நாம எல்லாத்தையும் பிடிச்சுட்டே இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கோம். பல விஷயத்தை விடுறதுக்கும் ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். யாரோ 2 பேர் நம்ம போற வழியில பேசிட்டு இருக்கா, அவ ஒரு நிமிஷம் நம்மளை பார்த்துட்டு சிரிச்சுட்டு மேல பேசினா,
நமக்கு நம்மளை பத்தி தான் அவ பேசுறாளோன்னு சந்தேகம் வந்துடும். அப்புறம் போற வழியெல்லாம் அதை நினைச்சுன்னு போவோம். வீட்டுக்கு போன அப்புறமா அதை நினைச்சுட்டு இருப்போம். மறுநாள் காலத்தால் அவளை கூட்டு அதுல ஒத்தரட்டு என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டு இருப்போம். கடைசியில ஒரு சொல்லுவார், சுவாமி உம பார்த்தது கூட ஞாபகம் இல்லை, நாங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம் என்ன சொல்லுவார். அப்ப நமக்கு நேத்து ராத்திரியிலேருந்து இன்னைக்கு பகல் வரைக்கும் இத்தையே நினைச்சுன்னு கழிச்சிருக்கோமே, வேற எதையா நல்லதான் நினைச்சிட்டு இருக்கலாம். என்னால் ஆரோ 2 பேர் பேசியிருந்தா சட்டுன்னு அதை அப்பவே மறக்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த மாதிரி புத்தியே போகாது. இது என்னவோ நம்ம பத்தியோ நினைச்சிருந்தோம்னா, இப்போ மட்டையடி ஆட்டம் ஆடுறோம் பாருங்க, 11 பேர் இருந்து ஆடுறாடோ இல்லையோ, ஒருத்தர் பந்தை போடுறார், ஒருத்தர் மட்டையை பிடிச்சிட்டு இருக்கார், ஒருத்தர் பின்னாடி நின்று இருக்கார். அது பந்தை ஓங்கி போட்ட உடனே வர்ற பந்தெல்லாம் அடிக்கணும்னு நினைச்சா வெளியில போக வேண்டியதான். ஏன்னா அது ஒழுங்கான பந்தா இருந்து கொடுத்துன்னா அத்தை போய் ஒரு தொட்டு பிடிச்சா பிடிச்சுன்னு போடுவா எல்லாரும். அதனால பார்த்து எந்த பந்து சுமாரா வருதோ அதை தான் ஓங்கி அடிக்கணும். அடிச்சாதான் 4, 6. அதை விட முக்கியம் என்ன தெரியுமோ, எந்த பந்தை விட தெரியணுமோ மட்டையில படாத விட தெரியணும். விட வேண்டாத எந்தெந்த பந்தை விடணுமோ வேணும்னு போய் எல்லாத்தையும் தொட்டு விட்டா தான் நல்லது அப்படின்னு போய் அதை தொட்டு கொடுத்தோம்னா அதுக்கு தான் 4 பேர் பின்னாடி நின்றுருக்கான். இவர் தொடுவரான்னு பார்த்துட்டு தொட்ட உடனே பின்னாடி பிடிச்சுன்னு போடுவாள் இல்லையோ. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆட்டத்தை பார்த்தாலே புரியுது பாருங்க. விட வேண்டியதை விட தெரிஞ்சுக்கணும், பற்றதைத்தான் பற்ற வேண்டும். இன்னென்னத்தை விட்டுடு அம்மாழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார். அற்றது பற்றனில் உற்றது வீடுயிர், செத்தது மண்ணுரில் அத்திரை பற்றே. எத்தத்த பற்றிரது ஈசனும் முற்றவும் நின்னனும் பச்சிலையாய் அவன் முற்றில் அடங்கே. ஈசன் உங்ககிட்ட பற்று வச்சிருக்கார், நீ எதுக்கு மத்ததை பற்றுகிறாய்? விட வேண்டியதை விடு, பற்ற வேண்டிய பகவானை பற்று. இந்த உண்மை ஏனோ கர்ணனுக்கு இந்த பிறவியில் தெரியாமல் போயிற்று. வேற பிறவியில் தெரிந்திருக்கலாம். ஏன்னா கண்ணனை எப்ப சேவிச்சிருக்கானோ கண்டிப்பா உயர்ந்த கதி கிடைக்காத போகாது. ஆனா அவனுக்கு செஞ்சோற்று கடன்கிற சாமானிய தர்மத்தை பார்த்துட்டார். பொது தர்மம் செய்ய வேண்டியதான், கண்டிப்பா நமக்கு ஒருத்தர் கொடுத்திருந்தா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனா அதை விட விசேஷ தர்மம் இருக்கும் இல்லையோ, விசேஷ தர்மம் கண்ணனே சாட்சாத் தர்மம் என்று பற்றுவது தெரியாமல் செய்தான். ஆனா கர்ணனுக்கு பஞ்சபாண்டவ தூதனாக வந்த கண்ணன் நேர அழகான செய்தி சொல்லிட்டு போயிட்டார். கர்ணா, இப்ப கூறுகிறேன் கேட்டுக்கொள். பாண்டவர்கள் ஜெயிக்க போவது உறுதி, நீங்கள் அனைவரும் அழியப் போவதும் உறுதி. இது என் முடிவு. அபித்வாம் நலபேத் கர்ண ராஜ்ய லம்போபபாதனம் மயாதத்தம் ஹி பிருத்திவீம் ந பிரசாசித்தும் இச்சசி த்ருவோஜய பாண்டவானாம் இதீதம் ந சம்சய கச்சன வித்யதேத்ர ஜெயத்வஜோ திருஷ்யதே பாண்டவஸ்ய சமுச்சிரிதோ யானராஜ உக்ரஹ. உக்ரமான போர் நடக்க போகிறது, 2 பக்கத்திலேயும் பேரழிவு இருக்க போகிறது. இது திண்ணம். கர்ணன் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றான். கண்ணா, நீ சொல்றதெல்லாம் எனக்கும் தெரியும். நாங்கள் உன் கையில் காய்களாக இருந்து கருவிகளாக இருந்து செயல்படுகிறோம்னு எனக்கு நன்னாவே தெரியும். ஜானன் மாம் கிம் மகாபாஹோ சம்மோகயது மிச்சசி யோயம் பிருத்திவ்யா கார்த்யேன விநாசா சமுபஸ்திதா நிமித்தம் தத்ர சகுனிரகம் துஷாசனஸ்ததா துரியோதனஸ்ய நிருபதிஹி திருதராஷ்டிர சுதோ பவது. திருதராஷ்டிரனுடைய பிள்ளை துரியோதனன், அவன் தம்பி துச்சாசனன், நான், சகுனி, இவா இத்தனை பேரும் கையில் இருக்கிற கருவின்னு எனக்கு தெரியும். இந்த கருவிகளை செலுத்துபவன் நீ. கர்த்தா காரயிதாச்ச சக, கர்த்தாமு அவன், செய்விப்பவனும் அவன். இது தெரிந்துதான் இருக்கிறோம். ஆனால் என்னால் இந்த பிறவியில் இந்த முடிவை மீற முடியாது. கர்ணனிடத்துல கண்ணன் பேசிவிட்டார், இனி இவனிடத்தில் பேசி லாபமில்லை என்று அன்றி புறப்பட்டார். அப்போதுதான் குந்தி தேவி வந்து கர்ணனை சந்திக்கிறாள். கர்ணா, உன்னிடத்துல நீ யாருன்னு எடுத்து சொல்லி பாண்டவர்கள் பக்கம் வந்துடணும்னு கேட்டுக்கிறதுக்காகத்தான் வந்தேன் என்று குந்தி பிரார்த்தித்தாள். கௌந்தேயஸ்தம் ந ராதேயா நதவ அதிரத பிதா நாசி சூதகுலே ஜாதா கர்ணதத் விதிமேவசா. நான் சொல்ற உண்மையை கேட்டுக்கொள், நீ ராதேயன் அல்லன், நீ கௌந்தேயன் என்ன பதில் சொல்ற. ராதா ராதான்னு வளர்ப்பு தாய்க்கு பேர். அதனால நீ ராதேயன் அல்லன், நீ கௌந்தேயன், குந்தியினுடைய மகன். இதை தெரிஞ்சுட்டு வா. ஆதிரதன் உன்னுடைய தகப்பனார் இல்லை, பாண்டுதான் உன்னுடைய தகப்பனார். கானீனஸ்தம் மயாஜாதா பூர்வஜ குக்ஷிணாதிருதா குந்திராஜஸ்ய பவனே பார்த்த சமசி புத்திரகன். ஹே பார்த்த, நீ பாண்டவனாக இல்லாமல் போகலாம், ஆனா நீ பார்த்தன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. பாண்டவனா இல்லாம போகலாம்னா பாண்டு புத்திரனாக இல்லாமல் போகலாம். ஏன்னா கல்யாணமாவதற்கு முன்னேயே பெத்த குழந்தை. நான் என்னுடைய தந்தையார் வீட்டுல இருக்கிறச்சே பெற்ற குழந்தை. ஆனா நீ பார்த்தன் தானே, பிருத்தா தாய்ங்கிறதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. மேலும் அடுத்து இந்த தாய் யார கல்யாணம் பண்ணி கொண்டாளோ அவர் தானே உன்னுடைய தந்தையார். ஆகவே நீ மாறிவா. ஆனா கர்ணன் பதில் கூறுகிறான். ஏற்கனவே கிருஷ்ணன் இந்த விஷயத்தை சொல்லிட்டார். நச்ச இச்சத்ருதே வாக்கியம் க்ஷத்ரியே பாஷிதந்த்வயா தர்மத்வாரம் மமைத்தது
சியான் நியோக கரணந்தவ கிருஷ்ணேவ சகிதாத் கோவை நவ்யதேத ஜனஞ்சயாத் கோத்ய பீதம் நமாம் வித்யாத் பார்த்தானாம் சமிதிங்கதம். யாருதான் கண்ணன் பக்கத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள்? அர்ஜுனனோட கூட கைகோத்து கொண்டு கண்ணன் இருக்கிறபடியால் ஜெயம் அந்த பக்கம்தான், இது உறுதி. ஆனால் நான் அர்ஜுனனோட போரிடப் போவதும் உறுதி. தாயே, உனக்கு ஓர் வரம் கொடுக்கிறேன், உன்னுடைய 5 பிள்ளைகள் உயிரோடு இருப்பார்கள். அதுதான் என்னால ஒத்துக்க முடிஞ்ச வரம். மற்ற 4 பிள்ளைகளோட நான் சண்டை போட மாட்டேன். அர்ஜுனனோட மட்டும்தான் சண்டையிடுவேன். மற்ற பேரோட சண்டையிட்டால் அவர்களை கொல்ல மாட்டேன். ஆனா உலகத்தில் அர்ஜுனனோ நானோ இருவரில் ஒருவர் தான் இருக்க முடியும். ஆனா யார் இருந்தாலும் உனக்கு 5 பிள்ளைகள் உண்டு, அதுல சந்தேகப்படாதே. நான் இருந்தா என்ன சேர்த்து 5 பேர், அவன் இருந்தா அவனை சேர்த்து 5 பேர். ஆஹா, 5 உறுதி. நதே ஜாது ந சிஷ்யந்தி புத்திராக பஞ்ச யசஸ்வினி நிரர்ஜுனா சகர்ணாவா சார்ஜுனாவா ஹதேமயி. ஹதேமயி, நான் இறந்து போயிட்டால் அர்ஜுனனோட சேர்த்து 5 பேர், அர்ஜுனன் இறந்து போயிட்டால் நான் இருக்கிறபடியாலே 5 பேர். இவ்வளவுதான் என் முடிவு, நீ புறப்படலாம் என்று குந்தியை அனுப்பி வைத்தான். புறப்பட்டார்கள். கண்ணன் இக்கரையில் இருந்த அக்கறைக்கு உபப்ளாவியத்தை வந்து அடைஞ்சுட்டார். எல்லாரும் கூடி உட்கார்ந்துக்கிறார். போயிட்டு வந்த செய்திகள்லாம் என்ன, விதுரர் என்ன சொன்னார், குந்தி என்ன சொன்னார், திருத்தராஷ்டிரன் என்ன சொன்னார் என்று தர்மபுத்திரன் முதலானவர்கள் கேட்கிறார். கண்ணன் கூறுகிறார், மயா நாகபுரம் கத்வா சபாயாம் திருத்தராஷ்டிரஜா தத்யம் பத்யம் ஹிதம் சோக்தா நச கிருண்ணாதி துர்மதி. நான் சொல்ல வேண்டிய நல்லதெல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். ஆனா அந்த துர்மதி படைத்தவன் நான் சொன்னதை ஏத்துக்கிறதாக இல்லை. அதோட இல்லை, என்னையே அவமானப்படுத்தி கைது பண்ணணுங்கிறதுக்கு வேற முயற்சி எடுத்தான். இதுக்கு மேல அவன் திருந்துவான்கிற எண்ணம் எனக்கு இல்லை. உக்தவான்கி பவான் சர்வம் வச்சனம் கும்ப குரு முக்கியோ தார்த்தராஷ்டிரஸ்ய தேஷாம் ஹி வச்சனம் குரு சம்சதி. கை கூப்பிண்டு தர்மபுத்திரன் கேட்கிறார், கண்ணா, சாந்திக்கு வேண்டியது எல்லாத்தையும் தானே நீ பேசினே? ஏன்னா அவருக்கு சந்தேகம், இவர் சின்ன வயசுல இருந்தே எத்த சொன்னாரோ அத்த பேசவே மாட்டார். அவருக்கு விருப்பமானது தான் இவர் பேசியிருக்கார். ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரேன்னு ஆண்டாள் போஷர். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே. தன் விருப்பப்பட்ட பொய், அது இந்த பொய் தங்கவே தங்காதான். பொய் சொல்றது ஒரு சாமர்த்தியம் வேணும். கொஞ்ச நாள் ஒரு 10 நாளான்னு சொன்ன பொய் தங்கணும் இல்லையோ. சில பேர் சொல்றது ரொம்ப அசட்டுத்தனமா 10 நிமிஷத்துல கூட்டு வெளிப்பட்டு போடும். கண்ணன் வேணும்னு அந்த மாதிரி போய் தான் சொல்லுவான். நன்னா தாங்கிற போய் சொல்லவே மாட்டார். அப்படியே வெண்ணெய் திருடினாலும் நம்மளை யாரானு பிடிக்காம போட போறாளேங்கிறதுக்காக மிச்சம் இருக்கிற வெண்ணெய் இங்கெல்லாம் பூசி போறான். தோல்ல பூசிந்து இங்க எல்லாத்தையும் பூசிந்து அப்புறம் வீட்டுக்கு வெளியில போயிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இல்லையோ, நான் தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியிலே வருவாராம். அப்ப இந்த திருட்டும் பொய்யும் எண்ணில இருந்தோ தெரிஞ்சது. அதனால இவர் நம்ம சொன்னதைத்தானே பேசியிருப்பார் என்று இப்பவும் சந்தேகம். கண்ணன் நினைச்சுக்கிறாரு, ஏதோ 5 வயசுக்கு 2 பொய் சொன்னா அதுக்குன்னு 68 வயசுக்கா இப்ப போய் சொல்ல போறோம்? ஏன் இப்படி போய் செமந்தகமணி திருடு போச்சு. வயசான கண்ணன் தான் செமந்தகமணியை திருடி விட்டான்னு சத்ராஜித்து பிடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் இல்லே நான் திருடலேன்னு ஜெயித்து சத்ராஜித்து பெண்ணு சத்யபாமையா அப்புறம் தான் கல்யாணம் பண்ணாள்னு சரித்திரம். நல்ல சின்ன வயசுல ஏதானு ஒண்ணு பண்ணிருந்தா வயசானாலும் ஜனங்க மறக்கவே மாட்டா. இவர் அத்தானே இவர் அத்தானே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாளோ இல்லையோ. இப்ப தர்மபுத்திரன் பார்த்து கேட்கிறா, தேவரீர் போய் சொல்லி தொல்லியோ? வாசுதேவன் பதில், மயா விஸ்ராவித்தே வாக்கியே ஜஹாச திருத்தராஷ்டிரஜா. நீ சொல்ற சாந்தியை நான் நேர போய் சொன்னேன். அவன் சிரிச்சான். இதான் எனக்கு கிடைச்ச பதில். அவன் பரிகாசம் பண்ணா இகழ்ந்தான். அத பீஷ்மஸ்து சங்கிருத்தா இதம் வச்சனம் அப்ரவீத். பீஷ்மாச்சாரியர் கோபப்பட்டே பேசினார். அந்த கோபத்தை கண்டு பொறுக்க மாட்டாத துரியோதனன் என்ன பந்தி பண்ணணும், என்ன கைது பண்ணணுங்கிறதுக்காக வேற முயற்சி எடுத்தான். ஆகவே நான் பேச வேண்டிய சாந்தி தௌத்தியத்தை பண்ணிவிட்டேன். அவன் உள்ளத்தில் அது எடுபடவில்லை. மேலும் குந்தியையும் பார்த்தேன். அப்போது மற்ற பேர் கேட்கிறார், இவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு தெரியும். குந்தி என்ன கூறினாள், விதுரன் என்ன கூறினார், அதே கர்ணனை பார்த்தாயா என்ன கூறினார்? அப்ப கண்ணன் கூறுகிறார், இதுதான் யுதிஷ்டிரா இனிமே நடக்கக்கூடியது. சாம தான பேதம் 3ஐயும் நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன். சாமத்தை பயன்படுத்தி பார்த்தேன், குலநாசம் ஏற்படும் நல்லது சொன்னேன். ஆனா அவ ஒத்துக்கிறதா தெரியல. தானத்தை பயன்படுத்தினேன், பாதிராஜ்யம் வேணா 5 கிராமம் போரும்னு சொல்லி பார்த்தேன். அப்ப மிச்சத்தை தானம் கொடுத்தாத்தான அர்த்தம். பாதி ராஜ்யத்தை விட்டுட்டு 5 கிராமம் போரும்னு சொன்னா மிச்சது தானம். அப்ப தானத்தையும் பயன்படுத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் பேதம் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரி பீஷ்மர் இடத்துல சொன்னேன், வேற மாதிரி துரோண இடத்துல சொன்னேன். மற்ற மக்களுக்கு நான் பெரிய விஸ்வரூபத்தை காட்டி இதை கண்டு பாதி பேர் பயந்து துரியோதனனுக்கு துணை நிற்க மாட்டேன்னு ஓடிப்படலாம் இல்லையோ, அதை போல ஓடுறாளான்னு பார்த்தேன். ஒண்ணுமே எடுபடல தர்மபுத்திரா. சாமம் தானம் பேதம் 3ஐயும் பண்ணிவிட்டேன்.
இனி மிச்சம் ஒண்ணு இருக்கு, அதை நீதான் பண்ணணும்ட்டார். மத்த மூணையும் நான் பண்ணிவிட்டேன், தண்டம் மட்டும்தான் பாக்கி. தண்டம் கையில தடி எடுக்கிறத நீ எடுக்க போகிறாய், தேர நான் ஓட்ட போகிறேன். ஆகவே அதுதான் முடிவு. அதோட உத்தியோக பருவத்தின் முக்கியமான கட்டம் பகவத் தியான பர்வா. பகவான் இங்கைக்கும் அங்கைக்குமாக தூது நடந்தாரோ இல்லையோ, பகவத் தியான பர்வா முடிந்தது. அடுத்தது சின்ன சின்ன பருவங்கள், அத்தோட உத்தியோக பருவம் முடிஞ்சு பீஷ்ம பருவம் ஆரம்பிச்சிடும். சைன்ய நிர்யாண பருவா. இனி சேனைகள் எல்லாம் புறப்படுகின்றன. யாராரு எந்தெந்த பட்சத்துக்கு சேனாபதியா இருக்க வேண்டும்? முதல்ல பாண்டவர்கள் தான் சேனையை பிரிக்கிறார்கள். 7 அக்ஷௌகிணி சைன்யம். இதோ ஒருத்தன் சாத்திகி கொண்டு வந்த ஒரு அக்ஷௌகிணி சைன்யம், விராட்டன் கொண்டு வந்த ஒரு அக்ஷௌகிணி, துருபதன் கொண்டு வந்த ஒரு அக்ஷௌகிணி, என்ன ஒத்தத்தர் ஓரொரு அக்ஷௌகிணி சைன்யம் கொண்டிருக்கா. பல லட்சம் போர் வீரர்கள் அனைவரும் போருக்கு தயாரா இருந்தார். 7ஆ பிரித்து ஓரொரு அணிக்கும் ஓரொரு அக்ஷௌகணிக்கு யாரார் தலைவர்கள் என்ன நியமிக்கிறார். தாசாமியே பதய சப்த விக்யாதாஸ்தான் நிபோதத துருபதஸ்ச விராட்டஸ்ச திருஷ்டத்யும்ன சிகண்டினௌ சாத்யகி சேகிதானஸ்ச பீமசேனஸ்ச வீரியவான் ஏதே சேனா பிரணயதாரஹ வீரா சர்வே தனுத்யஜ. இவர் ஒத்தத்தர் நமக்காக உயிர் கொடுக்கக்கூடியவா. இந்த வீரர்கள் தான் 7 அணிக்கு தலைவர்கள். அப்ப பேச்சு வந்தது, யார சேனாபதி ஆக்க வேண்டும்? இது ஓரொரு அணிக்கு ஒத்தத்தர தலைவராகிட்டோம், சேனாபதியாக யார் இருக்க வேண்டும்? நகுலன் ஒத்தர சொன்னார், விராட்டனை வச்சுக்கலாம் என்ன அவர் சகதேவன் எழுந்து பேசினார். அடுத்து நகுலன் சொன்னார், துருபத மன்னவன் நம்ம மாமனார் மிகச்சிறந்த போராளி, அவரை வைத்துக் கொள்ளலாம். அடுத்து பீமசேனன் சொன்னார், சாத்திகியை வைத்துக் கொள்ளலாம். அர்ஜுனன் சொல்றார், திருஷ்டத்யும்னனை வைத்துக் கொள்ளலாம். தர்மபுத்திரன் முடிவு சொல்லணும் இல்லையோ, எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்? கண்ணன் இருக்காரே, அவர் யார சேனாபதி நியமிக்க போறாரோ அவரே சொல்லட்டும் என்று தர்மபுத்திரன் சொன்ன உடனே கண்ணன் யோசித்து, நகுலா நீ சொன்னவரும் சரியானவர் தான், சகதேவா நீர் சொன்னவரும் சரியானவர் தான், இவர்கள் ஒத்தொத்தருக்கும் ஏற்றம் உண்டு. ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையை யோசித்தேன். யுத்தம் நடக்கும் போது நடுவுல என்னென்ன நிகழும்னு யோசித்து பார்த்தேன். அதனால என் யோசனைக்கு தகுந்து தோன்றுவது திருஷ்டத்யும்னன் நம் சேனாபதியாக இருக்கட்டும் அப்படின்னு கண்ணன் சொன்னார். திருஷ்டத்யும்னனையே நியமித்தார்கள். திருஷ்டத்யும்ன மகம் மன்னே சேனாபதி மரிந்தம ததசப்த சமபவது சமுத்திர சேவ பர்வணி. புறப்படட்டும் என்று தர்மபுத்திரர் ஆணையிட்டார். 7 அக்ஷௌகிணி சைன்யமும் குருக்ஷேத்திரத்தை நோத்து புறப்படுகிறது. ஒரு மேக கூட்டமே நகர்ந்து செல்லுமா போலே, கடல் கால் கொண்டு நடந்து போகுமா போலே, பெரும் அலைகள் ஆர்ப்பரிக்கிற சத்தம், மலைகளே பெயர்கள சப்தத்தோட புறப்பட்டது. ததசப்தா சமபவது சமுத்திர சேவ பர்வணி. பர்வகாலம் பௌர்ணமி அமாவாசை காலத்திலே ஹோன்னு எப்படி சமுத்திரத்துல பேர் இறைச்சல் கேட்குமோ அந்த இறைச்சலோடு புறப்பட்டனர். ஜெகநார்த்தே விராட்டஸ்ச யாஜ்ஞசேனிஷ்ச சௌமகி சுதர்மா குந்தி போஜஸ்ச திருஷ்டத்யும்னஸ்ய சாத்மஜாஹ ரதாயுதானி சத்வாரி ஹயாஹ பஞ்சகுணாஸ்ததா பத்தி சைன்யம் தசகுணம் கஜானாம் அயுதானி ஷட். 60,000 யானை, 10,000 தேர், லட்சம் லட்சம் காலாட்படை என்று வகுத்து வகுத்து ஓரொரு சேனையாக புறப்பட்டது. போய் குருக்ஷேத்திரத்தை அடைந்தார்கள். ஆயிரக்கணக்கான கூடாரங்களை அமைத்தார்கள். ஒரு பக்கத்தில் பாண்டவ சேனை வந்து சேர்ந்து விட்டது என்ற செய்தி கௌரவர்களை அடைந்தது. நாம் இன்னும் தயாராகவில்லையே, உடனே புறப்படுவோம் என்று துரியோதனன் அனைவரையும் கூட்டினான். அவன் தன் சைன்யத்தை 11 அக்ஷௌகிணி சைன்யத்தை பிரித்தான். அந்த சமயத்துக்கு யாரார தலைவர்களாக்கலாம், நாம யார சேனாபதி ஆக்க வேண்டும் என்று அவர்களும் பேசுறா. அப்போ மறுபடியும் ஒரு தடவை முடிவை மாற்றுவதற்கு ஏதேனும் வழி உண்டோ? அசிப்ஜன்யாகதே காலே கிஞ்சன க்ஷமமச்சுத கதஞ்ச வர்த்தமானாவை ஸ்வதர்மான்ன சவேமகி. தர்மபுத்திரர் கண்ணனுக்கு பக்கத்துல கை கூப்பிண்டு கேட்கிறார், கடைசி தடவையா கேட்கிறேன், நாம் ஒன்னும் தப்பு பண்ணலையே, இவர்களோட சண்டை போடுறது பெரிய தவறா போய் முடிஞ்சிடுமோ, ஒருவேளை குலநாசத்தை ஏற்படுத்திடுவேனோ, அதனால எனக்கு நரக்கம், என் மூதாதையர்களும் நரக்கத்தை அடைஞ்சிருவாளோ, என்னுடைய சந்ததி அழிஞ்சு போய் நரக்கத்துக்கு போடுமோ, அதனால நான் தப்பு பண்றேனா, நான் காட்டுக்கு தான் போனோம், அதுதான் சரினா கண்ணா சொல்லிடு, இப்பவே நான் காட்டுக்கு சொல்லணும்னா சொல்றேன், நாளைக்கு அவப்பெயரை தாங்கிறதுக்கு நான் தயாரா இல்லை, குற்றம் என் தலையில் வரக்கூடாது, இன்னும் யுத்தம் அறிவிக்கப்படவில்லை, கோஷம் எழுப்பப்படவில்லை, தண்டோரா போடப்படவில்லை, இதுவரைக்கும் என்ன வேணும்னாலும் பேசிக்கலாம், எனக்கு ஒண்ணு இப்ப வெட்கம் இல்லை, இங்க வந்துட்டமே திரும்பி போகணும்னு சொன்னால் திரும்ப போறதுக்கு என் அகங்காரம் அடிபட்டுடும்னு நினைக்கிறவன் நான் இல்லை, இதுதான் தர்மம்னு சொன்னியானா அதை எந்த நிமிஷத்திலையும் நான் செய்ய தயார். ஆனால்
யுத்தம்னு காலடி எடுத்த வைப்ப விற்பாடு திரும்பி போக முடியாது. ஏன்னா அது க்ஷத்ரிய தர்மத்துக்கு விரோதம். ஆகவே கண்ணனே, தேவரீர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். பிரார்த்திக்க கண்ணன் பதில் சொல்றார். நைஷ காமயத்தே தர்மம் நைஷ காமயத்தே யசா ஜிதன்சம் அந்நதே சர்வம் துராத்மா கரணமாஸ்ரிதா. நான் எடுத்து கூறியதெல்லாம் துரியோதனன் காதில் ஏறவில்லை. அவன் துராத்மா, கரணனை பற்றி இருக்கிறான். அவனுக்கு தர்மமும் புரியல, அர்த்தமும் புரியல, மோட்சமும் புரியல, சாஸ்திரமே தெரியல. அத்தனை படிச்சு வச்சிருந்தாலும் தெரியாதவனிடத்தில் பிடிவாதக்காரனுக்கு எடுத்து சொல்ல முடியாது. நீ யோசித்து பார், ஒருவேளை அவன் பிடிவாதக்காரனா இருக்கட்டும், விட்டு கொடுத்து விட்டால் நமக்கு என்னன்னு தானே நீ கேட்கிறாய். இந்த மூர்க்கனிடத்திலே ராஜ்யத்தை ஒப்படைக்கலாமா? அதற்காகவா யயாதியும் நகுஷனும் உங்க பெரிய பெரியவாளை காப்பாற்றி வச்சிருக்கா? அதை கருத்தில் கொள். உன் ராஜ்யம் உன்னது, மக்கள் உன்னிடத்தில் சௌக்கியமாக இருக்க வேண்டும், அதுதான் உனக்கு முக்கியம். நஜ பீஷ்மோ நஜ துரோணஹ யுக்தம் தத்ராஹ துர்வசஹ சர்வே தம் அனுவர்த்தந்தே ரிதே விதுரமச்சுத. விதுரனை தவிர மற்ற அனைவரும் அவன் பின்தொடர்ந்துதான் போகிறார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தர்மபுத்திரா, பீஷ்ம துரோணர்கள் கூட வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். ஆகவே நாம் பேசி லாபம் இல்லை என்று கண்ணன் நேரம் முடிச்சுட்டார். அர்ஜுனன் கூறுகிறார், அண்ணா கவலைப்பட வேண்டாம். அப்போதிலிருந்து கண்ணன் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் நீர் கவலைப்படாதே. இப்ப தைரியமா பேசின அர்ஜுனன் 10 நிமிஷத்துல பார்க்க போறோம். இதே பயம் அவனை பீடித்தது. ஆனா இந்த பயம் இவாளுக்கு வருதுனால் யாருக்கும் யுத்த பயம் இல்லை, தர்ம பயம். தர்மத்தை செய்யறோமோ அதர்மத்தை செய்யறோமோ அந்த பயத்துல தானே தவிக்கிறார்கள். உக்தவான் தேவகி புத்திரா குந்தியாச்ச விதுரச்ச வச்சனம் தத்வயா ராஜன் நிகிலேன அவதாரிதம். தேவரீர் வச்சனத்தை, கண்ணனுடைய வச்சனத்தை ஏற்றுக்கொண்டேன். துரியோதனன் தன்னுடைய சேனைகளை பிரிக்கிறார். பீஷ்மர சேனாபதியாகிவிட்டார். ரிதே சேனா பிரணேதாரம் பிருத்தனாசு மகத்யபி தீர்யதே யுத்தமாசாத்திய பிபீலிக புடம் யதா. எப்படி சின்ன சின்னதா வகுக்கணுமோ துரியோதனனுக்கு யுத்த நீதி நன்னா தெரிஞ்சிருந்து நிறைய கூடாரங்களை அமைத்தான். குருக்ஷேத்திரத்தை வந்தடைந்தான். தன்னுடைய சைன்யத்தை 11ஆக பிரித்தான். நதுபஷ்யாமி யோத்தாரம் ஆத்மன சதிருஷம் புவி ரிதே தஸ்மான் நரவியாக்ராது குந்தி புத்திராது தனஞ்சயாது. ஆகவே தேவரீர் தான் இருந்து சேனாபதியா நடத்தணும்னு பீஷ்மரிடத்தில் வேண்டுகிறார். தனக்கு சேனாபதியா இருக்கணும் துரியோதனன் பீஷ்மாச்சாரியனிடத்தில் வேண்டினார். அவரும் ஏத்துனுட்டார். யாரோட வேணும்னாலும் சண்டை போடுறேன். நான் அர்ஜுனனிடத்தோ அல்லது பீமனிடத்தோ தர்மபுத்திரனிடத்தோ சாத்தியகி துருபதன் விராடன் அனைவரிடத்திலும் போரிடுகிறேன். ஆனா என்னுடைய முடிவை மட்டும் சொல்லிட்டு போரிடுறேன். நான் நத்வேவ உற்சாதயனியாமே பாண்டோ புத்ரா ஜனாதிப தஸ்மாத் யோதான் ஹனிஷ்யாமி பிரயோகேண அயுதம் சதா ஏவமேஷாம் கரிஷ்யாமி நிதனம் குருநந்தனன். 10,000 பேரோட சண்டை போடுறதுக்கு நான் தயார். ஆனால் 5 போரிட மாட்டேன். அந்த 5 பேரை மட்டும் ஒரு நாளும் நான் கொல்ல மாட்டேன். இது 2 பேரும் நேர் எதிரான பிரதிகை பண்ணிருக்கா. எத்தனை பேரை விட்டாலும் விடுவேன், 100 பேரை விட மாட்டேன். பீமனுடைய பிரதிஜை. யாரை கொன்னாலும் கொல்றேன், 5 பேரை தொடமாட்டேன். பீஷ்மனுடைய பிரதிஜை. இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது பீமன் பண்ணின பிரதிஜை, இது பீஷ்மர் பண்ணின பிரதிஜை. அடுத்தது கூறுகிறார், கர்ணோவா யுத்ததாம் பூர்வம் அகம் வா பிருத்திவீபதே ஸ்பர்ததேதி சதாத்யர்த்தம் சூதபுத்திரோ மயாரணே. துரியோதனா, நீ மற்றொரு முக்கிய முடிவு எடுக்கணும். நான் என்ன சொன்னாலும் யுத்தத்தின் போது கர்ணன் கேட்க போவதில்லை. ஆகவே ஒன்னு யுத்த பூமியில் கர்ணன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். இந்த 2 பேர்ல யார் முதல்ல போராட போறான் நீ முடிவு பண்ணிக்கோ. இந்த கட்ட துரியோதனுக்கு கண்ணன் கொடுக்கவே இல்லை. கர்ணன் உடனே சொல்லிட்டார், நீர் இருந்து போரிடும் வரை நான் போரிட போவதில்லை என்று அவனுடைய முடிவை சொல்லிட்டார். நாகம் ஜீவதி காங்கேயே ராஜன் யோத்ஸ்யே கதஞ்சன ஹதே பீஷ்மேதி யோத்ஸ்யாமி சக காண்டீவ தன்வனா. பீஷ்மர் ஹதமான பிற்பாடு நான் அர்ஜுனனோடு போரிட்டுக் கொள்கிறேன். பீஷ்மர் போயிட போறான்னு இப்பவே சொல்றான். பீஷ்மர் முடிந்த பிற்பாடு அர்ஜுனனோடுன்னு இது எதுக்கு சொல்லணும்? இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிச்சே நம்ம பக்கத்துல இருக்கவா போயிட போறான்னு எண்ணமானால் அநேகமா தெரியறது எல்லாருக்கும். ஒருத்தனுடைய பிடிவாதத்தால மொத்த பேரும் அழிகிறோம். தெரிஞ்சே அழிகிறார்கள். இது ஒருத்தருக்கும் தெரியாம இல்ல. அந்த 100 பேர்ல ஒரு சிலருக்கு வேணா தெரியாம துரியோதனன் மூர்க்கத்தனமா சொல்லிட்டுக்கலாமே தவிர இப்ப மற்ற பேர் யாருக்கு தெரியாது. அந்த சமயம் பலராமன் வந்தார், யுதிஷ்டிரனை சந்தித்தார். தேவரீர் நம்ம பக்கத்தில் இருக்க முடியுமான்னு யுதிஷ்டிரன் கேட்கிறார். அவர் கூறினார், ஏற்கனவே துரியோதனன் இடத்துல உதவிக்கு வந்தான். கண்ணன் அர்ஜுனன் பக்கம்னு சொல்லிட்டார். நான் எப்படியோ துரியோதனனுக்கு உங்களுக்கு சமமா தான் பிரிக்கணும்னு பார்த்தேன். ஆனா கண்ணன் ஒத்துக்கிறேன். எனக்கு பீமசேனனும் சிஷ்யன்,
துரியோதனனும் சிஷ்யன், 2 பேர்ல ஒத்தர் பக்கம் இருக்க முடியாது, கண்ணன் சொன்னத்தை மீறி நடக்கவும் முடியாது. ஆகவே நான் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு போகிறேன், யுத்தம் முடியட்டும் அப்புறம் வரேன். தச்சமே நாகரோத் வாக்கியம் ததர்த்தே மதுசூதன நிர்விஷ்ட சர்வபாவேன தனஞ்சயம் அவேக்ஷ்ய தஸ்மாத் யாஸ்யாமி தீர்த்தானி சரஸ்வத்தியா நிஷேவித்தும். நான் சரஸ்வதி தீர்த்தத்துக்கு போறேன், ஆங்காங்கு க்ஷேத்ராட்டனம் போய்விட்டு வருகிறேன், யுத்தம் முடிந்த பிற்பாடு வருகிறேன் என்று விடை பெற்றுக் கொண்டு அவர் புறப்பட்டார். அப்போது சஞ்சயனும் திருத்தராஷ்டிரனும் அமர்கிறார்கள். திருத்தராஷ்டிரன்ட்ட சஞ்சயன் சொல்றார், நீ எப்படி இந்த யுத்தத்தை பத்தி பார்க்க போகிறாய், நீ எப்படி யுத்தத்தை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஆமா, எனக்கு அதான் அவலா இருக்கு. நம்மளானா கூடாரத்துல உட்கார்ந்துருக்கோம், அங்க நிற்பது எப்படி தெரியும்? எப்படி நான் அறிகிறேனோ அப்படி உனக்கு கூறுகிறேன். அவ்வளவு மட்டும் சஞ்சயன் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் தான் வியாசாச்சாரியர் சஞ்சயனுக்கு திவ்யமான கண்களை கொடுக்கிறார். அந்த கண்ணுனாலே கூடாரத்துல உட்காண்டே யுத்த பூமியில நடக்கிறது எல்லாத்தையும் அவன் பார்க்கிறான். பார்த்து பார்த்து தான் நேர கூறுகிறான். அந்த பர்வா முடிந்தது. சேனா நிர்யாணம், அனைத்து சேனைகளும் புறப்பட்டு குருக்ஷேத்திரத்தை அடைந்த பருவம். அடுத்த பருவம் உலூக தூத ஆகமன பருவம். உலூகன் ஒரு தூதனை பிடித்து துரியோதனன் பாண்டவர்களிடத்தில் அனுப்பி வேணும்னு அவர்களுக்கு கோபம் மூட்டணுங்கிறதுக்காக, பேடிகளே, நீங்கள் என்ன யுத்தத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? எங்களோடு 11 அக்ஷௌகிணி யுத்தம், உங்களுக்கு இருக்கிறது 7 அக்ஷௌகிணி சைன்யம், ஒரு நாளும் நீங்கள் எங்களை ஜெயிப்பதற்கு முடியாது என்றெல்லாம் உலூகனை வைத்து சொன்னான். அதற்கு தக்க பதிலடி கொடுத்து பீமசேனனும் அர்ஜுனனும் திரும்ப அனுப்பிவிட்டனர். உலூகன் போனா நன்னா வாங்கி கொண்டான், திரும்ப வந்தான். இதுதான் நடுவில் ஒரு தூதம், கடைசி நிமிஷத்து தூது இது. ஏன்னா இதை சொல்லி பயப்படுத்துறதுக்காக பேசினது. நாங்க 11 அக்ஷௌகிணி, நீங்க 7 அக்ஷௌகிணி. இங்க அதிரதர்கள், மகாரதர்கள், அர்த்தரதர்கள், ரத்திகள் இவெல்லாம் அதிகம், உங்கள் பட்சத்தில் அவ்வளவு கிடையாது. அதனால நீங்க தோத்துடுவீர்கள், ஓடி போய்விட வேண்டும் என்று உலூகன் சொன்னான். அவசியமில்லை, சிறு சேனை பெரு சேனையை எதிர்க்க வேண்டும் என்னால் யுத்தத்தை எப்படி நடத்தணும்னு நான் படிச்சிருக்கேன், அதை பண்ணிக் கொள்ளுகிறேன், போய்விட்டு வா அப்படின்னு தர்மபுத்திரன் அர்ஜுனன் சொல்லிட்டா. குறைச்சலான படை இருந்தாலும் பெரிய படை எதிர்க்கலாம், அதற்குன்னு சில வியூகங்களை அமைக்க வேண்டும். அப்படி அமைத்து நாங்க சண்டை போட்டுக்கிறோம். உலூகன் போயிட்டு திரும்பி வந்தா. அடுத்தது ரத அதிரத சங்கியான பருவா. எந்தெந்த பக்கத்துல யார் யார் ரத்திகள், யார் அதிரதர்கள், யார் அர்த்தரதர்கள், யார் மகாரதிகள். ரத்தின்னு சொன்னால் ஒரு தேர்க்காரனோட ஒரு தேர்க்காரன் சண்டை போடுறது, அவனுக்கு ரத்தின்னு பேர். அதிரதி என்று சொன்னால் 2-3 தேர்க்காரர்களோட ஒரு தேர்க்காரன் சண்டை போடுறது. மகாரத்தின்னு சொல்றால் பல தேர்க்காரர்களோட 10-15 தேர்க்காரர்களோட ஒரே தேர்ல இருக்கிறவன் சண்டை போடுறது. இப்படிப்பட்டவர்கள் நம்ம பக்கத்துல யார் இருக்கார்கள், அவர்கள் பக்கத்துல யார் இருக்கார்கள்னு பேச்சு. பீஷ்மாச்சாரியர் தான் துரியோதனனுக்கு சொல்றார், நம்ம பக்கத்துல இன்னென்னார் ரதி, அவர்கள் பக்கத்துல இன்னென்னார் அதிரதர்கள், அர்த்தரதர்கள். அப்ப பாண்டவருடைய அதிரதியை சொல்றார். புருஜித்து குஞ்சி போஜஸ்ய மகேஷ்வாசோ மகாபலா மாதுலோ பீமசேனஸ்ய சச்சமே அதிரதோ மரமஹ. பீமசேனனுடைய மாதுலன் மாமா புருஜித்துன்னு இருக்கிறார். பீமனுக்கு மாமா ஆறு? பீமனுக்கு தாயார் குந்தி தேவி. குந்தி தேவி குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகள் தானே. அதாவது வசுதேவருக்கு கூட பிறந்தவள் பிருத்தா. பிருத்தாவை குந்தி போஜர் கேட்டார், அதனால அவருக்கு தத்து கொடுக்கப்பட்ட பெண். அவருக்கு மற்றொரு பிள்ளை அப்புறம் பிறந்திருக்கார், அவருக்கு புருஜித்துன்னு பேர். அவன் மகாரதி, சாமானியப்பட்டவன் இல்லே, அதனால அவன் பெரும் சேனையோட வந்திருக்கான். அதோட எனக்கு ஒரு பயம் இருக்கு. பைமசேனிர் மகாராஜ ஹைடிம்போ ராட்சசேஸ்வர மதோமே பகுமாயாவி ரத யூதபயூதப. எனக்கு பீமசேனனுக்கும் ஹிடிம்பிக்கும் பிறந்த கடோத்கச்சனை பத்தி ஒரு கவலை. என்னால் அவன் பெரிய மாய யுத்தம் பண்ணக்கூடியவன். நாம எல்லாருமே பூமியிலிருந்து மனுஷ யுத்தம் பண்ணக்கூடியவா, அவன் ஒருத்தனுக்குத்தான் மாய யுத்தம் தெரியும். அவன் ஒருவேளை பீமசேனன் பக்கம் வந்தால் அப்ப எதிரம்பு என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை அப்படிங்கறத பேசிட்டோர். இந்த கடோத்கச்சனை எதுக்கு தெரியுமோ கூட்டின்னு வந்தார்? ஏற்கனவே ஒரு ஆயுதத்தை வாங்கி பெற்றுருக்கானோ இல்லையோ, இந்திரன் அந்தணர் உருவில் வந்து கர்ணனிடத்திலிருந்து கவச குண்டலங்களை பெற்றான். அப்ப சூரியன் சொப்பனத்துல வந்து கர்ணனுக்கு என்ன சொல்லி கொடுத்திருந்தார்? 2 நாள் முன்னாடி கதை பார்த்தோமோ இல்லையோ, அவன் வரப்போறான், நீ கொடுக்காதேன்னு முதல்ல கர்ணனை தவிர்த்தார். கர்ணன் என்னால முடியாது, கொடுக்கிறேன்னு சொன்னா கொடுத்தே தீருவேன்னா. அப்ப இந்திரனிடத்திலிருந்து சக்தி ஆயுதத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு கேட்டார். இத போல ஒரு ஆயுதம் அவாவாளு கிடைச்சிருப்பாருங்க. ஒரு ஆயுதத்தை எதிர்த்து அது மற்ற பேருக்கு ஒண்ணும் பண்ணாது இருக்கிறதுக்கு தான் கடோத்கச்சனை போய் பலி கொடுத்தார்கள்.
அவன் போய் ஆயுதத்தை ஏற்றுக்கொண்டு மத்த பேரை ரட்சித்து விட்டான், மடிந்தே போனான். இத பத்தி பகதத்த சரித்திரம், கடோத்கத சரித்திரம் இதெல்லாம் யுத்தத்தின் போது நடுவில் வரும். அதனால எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ வரங்கள், அஸ்திரங்கள், சஸ்திரங்கள். அதோட அந்த பருவம் ரத அதிரத சங்கியான பருவா முற்றிற்று. இன்னென்னார் ரதிகள், இன்னென்னார் அதிரதிகள். இனி உத்தியோக பருவத்தினுடைய கடைசி உபபருவா அம்பா உபாக்கியான பருவா. இது ஏன் இங்கு வந்தது? அம்பை அம்பிகை அம்பாலிகை கதை நாம எப்பவோ பார்த்துட்டோமே, இப்ப எதுக்கு மறுபடியும் அம்போபாக்கியான பருவா? என்ன பீஷ்மாச்சாரியர் எல்லாருடைய பரிச்சயமும் கொடுத்துட்டு இருக்காரோ இல்லையோ, இன்னன்னார் ரத்திகள், இன்னன்னார் அதிரதிகள், இன்னன்னார் மகாரதிகள். அதை சொல்லிட்டே வரிசையே தான் வேணும்னு ஒரு வார்த்தை சொல்றார். இத்தனை பேரோட நான் சண்டை போடுவேன், சிகண்டி பெரிய ரதி, ஆனா அந்த சிகண்டியோடு நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூறுகிறார். ஏன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது. நான் ஆரவணா அடிப்பேன், பாஞ்சால்யாந்து மகாபாகோ நாகம் ஹன்யாம் சிகண்டினம் யுத்ததே உத்தியதேஷு உத்தியதேஷு மதோ திருஷ்டுவா பிரதியுத்தந்தம் ஆகவே. ஒரு நாளும் சிகண்டியோட நான் சண்டை போட மாட்டேன். சகி ஸ்திரீ பூர்வகோ ராஜன் சிகண்டி எதிதே ஸ்ருதா. நீ கேள்விப்பட்டிருப்பாய், இவன் பிறக்கும் போது பெண், ஆனால் பிற்பாடு தன் பெண் தன்மையை மற்றொருத்தனிடத்திலே கொடுத்து விட்டு மாற்றிக்கொண்டான். ஆகவே ஒரு பெண்ணோடு பீஷ்மாச்சாரியர் யுத்தம் பண்ண மாட்டார். சர்வோஸ்வன்யான் ஹனிஷ்யாமி பார்த்திவான் பரதர்ஷப யான் சமேஷ்யாமி சமரே நதி குந்தி சுதான். குந்தியினுடைய பிள்ளைகளை அடிக்க மாட்டேன், சிகண்டியோடு போரிட மாட்டேன், இவர்களை தவிர மற்ற எல்லாரோடையும் போரிடுகிறேன். குந்தி புத்திராலோடையும் சண்டை போடுவேன், ஆனா அவர்களை அழிக்கத்தான் மாட்டேன். சிகண்டியோடு சண்டையே இடமாட்டேன். ஏன்னா அவன் பெண்ணாக பிறந்த ஆணாக மாறியவன். துரியோதனனுக்கு புரியல, யாரது பெண்ணாக பிறந்த ஆணாக மாறி இருக்கிறான் என்று கேட்டான். அப்பதான் சரித்திரம் மறுபடியும் சொல்றார். விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக காசி தேசத்துக்கு போனேன். அம்பை அம்பிகை அம்பாலிகை 3 பேரையும் சிறைப்பிடித்து வந்தேன். வரும் வழியிலேயே அம்பை வேண்டினாள், நான் சால்வ மகாராஜனை காதலிக்கிறேன், என்னை விட்டுடும்னு கேட்டாள். அனுப்பி வைத்தேன். அவளும் போனாள். ஆனா சால்வன் நான் சிறைப்படுத்தபடியால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுத்தான். பெண்ணு அங்கு கதவை திறக்காதபடியால திரும்பி வந்தாள். எப்ப சால்வனை விரும்பினாலோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் சொன்னேன். அந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால் பரசுராமரிடத்தில் போனாள். பரசுராமர் அவளுக்கு பரிந்து கொண்டு என்னோடு சண்டைக்கு வந்தார். கோரமான யுத்தம் நடந்தது. அப்ப நான் ஒரு அஸ்திரத்தை பரசுராமர் பேர்ல பிரயோகிக்க போனேன். நாரத ரிஷி வந்து தடுத்தார். பீஷ்மா, இது பிரயோகிக்க கூடாது, மக்களுக்கு இந்த அஸ்திரத்தால் ஆபத்து. யாரோ ஒருத்திக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டு லோகம் நாசம் அடைகிறத நான் அனுமதிக்க முடியாது, நிறுத்து என்று சொன்னதுனால நான் நிறுத்திவிட்டேன். நாரதர் என் பேர்ல பிரீத்தி ஏற்பட்டு நீ நன்னாருன்னு சொல்லிட்டு போனார். அவர் சொல்லிட்டு போன தருணம், பரசுராமரே இனி நான் பீஷ்மரோட சண்டை போட மாட்டேன், பீஷ்மர் தான் ஜெயித்தார்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு, பீஷ்மர் ஜெயித்தார், என்னால் உனக்காக போரிட முடியவில்லை, இனி நீ என்ன வேணுமோ செய்து கொள்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பெண்ணுக்கு மறுபடியும் வழி தெரியாமல் ருத்ர பகவானை குறித்து பிரார்த்தித்தாள், வரம் பெற்றாள், நெருப்பில் குதித்தாள். மறுபடியும் ஒரு முறை சிகண்டி என்று துருபதராஜனுடைய மூத்தவளாக பிறந்தாள். பிறந்த போது பெண், துருபத மன்னவனுக்கு பிறந்திருக்கா. அப்படின்னால் திரௌபதிக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் முன் பிறந்தாள். பிறந்தது அவருக்கு. ஆனா ரொம்ப நாளா துருபதனுக்கு மகன் வேணும் மகன் வேணும்னு ஆசை. பிறந்தது பொண்ணா போச்சு. அதனால பெண்ணையே ஆண்னு சொல்லி வளர்த்தார்கள். அது கூட ஆச்சரியம் இல்லை. அந்த பெண்ணை ஆண்னு சொல்லி கல்யாணம் பண்றதுக்கு பெண்ணு தேடினார்கள். சொன்னது ஆண்ணுட்டு, ஆனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெண்ணை தேடினா ஒரு அரசனுடைய குமாரத்தைய பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டார்கள். பண்ண உடனே அந்த ராஜாவுக்கு பகு கோபம் ஏற்பட்டது. அரசன் தசார்ணவ ராஜா, அவனுக்கு ஹிரண்யவர்மானு பேர். அவ்வரசனுக்கு கல்யாணமாகி வந்தவுடனே, ஓ நாம தேடினது மாப்பிள்ளையே, ஆனா அவர் பெண் என்பதை தெரிந்து கொண்டு கடுங்கோபம் கொண்டான். துருபத தேசத்தின் பேரிலே படையெடுத்தான். அப்ப ராஜாவுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. பெண்ணான சிகண்டி இடத்திலேயே கேட்டாள். சிகண்டி நேர காட்டுக்கு போனாள். அங்க ஒரு யக்ஷன் இருந்தான், ஸ்தூலகரணன் என்னவனுக்கு பேர். யக்ஷனிடத்துல பேசும்போது யக்ஷன் ஒன்னு சொன்னா, என்னுடைய ஆண்மைய உனக்கு தரேன், உன்னுடைய பெண்மை எனக்கு கொடு, நீ போய் ஆண் நிரூபிச்சுட்டு திரும்ப வந்து மறுபடியும் ஆண் பெண் தன்மையை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஸ்தூணாகரணன் கூறினான். சரின்னு ஆண் பெண் தன்மையை மாத்திண்டா. அவங்ககிட்ட இந்த ஆண் தன்மையை சிகண்டி பெற்றுக்கொண்டாள். ஊருக்கு வந்தாள். தசார்ணவ மகாராஜா அவனிடத்திலே நிரூபிச்சுட்டான். நிரூபித்தபடியால எல்லாருக்கும் திருப்தி. சரி சரி எல்லாம் சமாதானம் ஆயிடுத்து. காட்டுக்கு திரும்ப போய் அந்த யக்ஷனிடத்துல நம்முடைய ஆண்மையை திரும்பி கொடுக்கணும் என்று போனாள். அதற்குள் குபேரன் தானே யக்ஷர்களுக்கெல்லாம் தலைவன்.
குபேரனுக்கு செய்தி போய், ஓ நம்ம யக்ஷனொத்தம் போய் ஆண் தன்மையை மாத்திண்டு பெண்ணா இருக்கானாமே, அவனுக்கு கோபம் வந்து இந்த தன்மை உனக்கு மாறாதுன்னு சபிச்சு விட்டான். ஆகவே திரும்ப சிகண்டி வந்தவன் இதோ ஆணை கொடுக்கிறேன், பெண் தன்மையை வாங்கிக்கிறேன்னால் என்னால் இயலாதுன்னு சொல்ல சிகண்டி இப்போதும் ஆணாக இருக்கிறான். ஆக பிறந்தது பெண்ணாக, மாறினது ஆணாக, என்னால் அவளோடு யுத்தம் பண்ண முடியாது என்று பீஷ்மர் கூறினார். அந்த சரித்திரம். ஆகவே அம்பா உபாக்கியான பர்வ, இந்த பர்வத்தோட உத்தியோக பர்வம் முற்றுகிறது. தத்ர பேரி சஹசிராணி சங்கானாம் அயுதானிச்ச ஞவாதயந்த சம்ஹிருஷ்டாக சஹசிர அயுதசோ நராக. ஆயிரமான பேரி வாத்தியங்கள், சங்கங்கள், துந்திபிகள், காளகள் அனைத்தும் முழங்க தொடங்கின.